பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு நரேந்திர மோடி. ஆஹா, சிவாஜி கணேசனுக்கு முன்னாடியே நடிக்க வந்திருந்தாருன்னா அவருக்கு தான் செவாலிய விருது, நடிகர் திலக விருது கொடுத்துருப்பாங்க. எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அகிர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்று உழுகு அப்படின்பாரு. நம்ம ஆளுங்க ஐயா திருக்குறள் சொல்றாரா, தமிழை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவான். தமிழ் வளர்ச்சிக்கு நிதியை கூடியான்னா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி, தமிழ் மொழிக்கு 75 கோடி. அகிர முத்துல எழுத்தான்னு சொல்றீங்களே, எங்களுக்கு ஒரு 1000 கோடி தமிழ் வளர்ச்சி கொடுக்க வேண்டியதானே? அது நாங்கள் மேடையில் சொல்லுவோம், ஆனால் இது மட்டும் கொடுக்க மாட்டோம். எப்படி அதை ஏற்றுக்கிறது? பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்ங்கிற பாட்டு ஆரம்பித்து 150 வருஷத்தை கொண்டாடுறாராம். அப்போ சொல்கிறப்ப நரேந்திர மோடி ஐயா சொல்கிறாரு, பாரதி ஐ கோட் போயம் ஆஃப் பாரதி தாயன் மணிக்கொடை பரேர் அது தந்து பணிந்து பிறந்திட வரேர் அப்படின்னாரு. தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாராளுமன்றத்தில் இந்தியில் எழுதி கொடுக்குறாங்க. தாயின் மணிக்கொடி பரேர் அதை தாழ்ந்து பணிந்துட வரேர். எதுக்கு பாராளுமன்றத்தில் இப்போ பாரதியார் பாட்டு? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. வந்தே மாதரங்கிற பாட்டை எதுக்கு பாராளுமன்றத்தில் சொல்றீங்க? வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டை கொடுக்கறது. ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு போயிட்டான்ட்டாரு. எங்க? ஒரிசாவில். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ போய் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குருடா. எல்லா இடத்திலும் இப்படி வேஷங்களை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத சக்தி பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஒரு தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர், தமிழக முதல்வர். அவருக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பவர் நம் உதயநிதி ஸ்டாலின். அவர் முதல்ல அரசியலுக்குள்ள எப்படி வந்தார்? மார்ச் 1ஆம் தேதி நம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொடியேற்ற அவரை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு எங்க ஷூட்டிங் இருக்கோ அந்த ஏரியாவில் திமுக கொடியை ஏற்றிடுவார். ஏற்றினப்ப அவர் கையில் எல்லாரும் ஒரு வீர வாழை பரிசா கொடுத்தாங்க. அப்பெல்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்ணே கலைமானி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் முதல்ல அவர் அரசியல் மேடைக்கு வந்தார். அதுக்கப்புறம் 2016 ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலை வந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு எப்படி வந்தார்னா, அவருக்கு முதலில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முரசொலி நிர்வாக இயக்குனர். அந்த பொறுப்பை வாங்கி முரசொலியினுடைய பவள விழாவை இந்தியாவே பாராட்டுகின்ற அளவுக்கு கலைவாணர் அரங்கத்தில் மிக சிறப்பாக அதை நடத்தி காட்டினார். அதிலேயே தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் அரசியலுக்கு இவரை கொண்டு வரலாம். அப்பையும் அவர் மறுத்துக்கிட்டே தான் இருந்தார். அதன் பிறகு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை எல்லாம் வெளியேற்றியதை கண்டித்து ஒரு உண்ணாவிரதம் சைதாப்பேட்டையில் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். அதுக்கு அடுத்து அவர் செய்த முக்கியமான செயல், மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை கடலூரிலே கலந்து கொள்வதற்காக கருப்பு சட்டை போட்டுட்டு கலைஞரிடம் ஆசீர்வாதம் வாங்கி இந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு கோ பேக் மோடி அப்படிங்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டவர் நம் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து ஏற்பட்ட போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையிலிருந்து திரும்ப மாலையில் விடுதலையாகி இப்படி படிப்படியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் இவரை பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் அனுப்பப்பட்ட போது அவர் எளிமையாக சின்ன சின்ன உதாரணங்களை வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணார். ஒரு செங்கல் எடுத்து காட்டினார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னாரு. ஏன்னா
இது மட்டும்தான் இன்னைக்கு அங்க இருக்கு அப்படின்னா மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறத இன்னும் கட்டவே இல்லை, வெறும் செங்கல் தான் இருக்குன்ட்டு ஒரே ஒரு செங்கல். அதே மாதிரி அவர் பயன்படுத்தின ஒரு முட்டையை எடுத்து காமிச்சார். எப்படி காமிச்சார்? இது என்னன்னு தெரியுதா அப்படின்னாரு. முட்டை, இது உள்ளுக்க என்ன இருக்கு? மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னாரு. உடைச்சாரு, உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க கரு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. இது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். ஒன்றுமில்லாத ஒரு முட்டை அப்படிங்கிறத இப்படி காமிச்சு மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டதுங்கிறத ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்து காமிச்ச உதாரணம். வாத்தியார்னா அப்படித்தான் பாடம் நடத்தினேன். ஆக்சிஜன்னா குளிர்ச்சியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடுனா வெப்பமா இருக்கும். வாத்தியார் குளிர்ச்சினா எப்படி சார் இருக்கான் அப்படின்னா, குளிர்ச்சினா குளிர்றான், வெப்பம்னா வெப்பம்டா. ஒரு நல்ல வாத்தியார் எப்படி சொல்லணும்? உங்களுக்கே இப்போ நான் ஆக்சிஜன் எப்படி இருக்கான், கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு சொல்லவா? வாய் அப்படி அப்படியே மாதிரி வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க, வாய் குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே வாயை ஊதுங்க, வாய் வெப்பமா இருக்கும். உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன், அதனால தான் குளிர்ச்சியா இருக்கு. வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு, அதனால தான் வெப்பமா இருக்கு. இப்படி ஒரு சின்ன உதாரணத்தில் யார் சரியா நடத்துறானோ அவன் தான் நல்ல வாத்தியாரு. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வேற எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு கொடுமை இருக்கா? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில யார் அப்படிங்கிறத சூசகமா எழுதுவாங்க. சில பத்திரிகையிலாம் உடன்பிறப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யாரு? உடன்பிறப்புகள்னா யாரு? எந்த கட்சி? திமுக. ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரத்தத்தின் ரத்தம்னா யாரு? அதிமுக. தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? கம்யூனிஸ்டுக்காரங்க. கட்சி பேரையே சொல்லாம இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும். உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், தம்பிகள்னா அந்த குரூப்பு, சிறுத்தைகள்னா நமது தொல் திருமாவர்களுடைய கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. ஆனா சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக. சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு? பாஜக. இன்னும் ஒண்ணு சொல்றேன் நான், தற்குறிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. நான் யாரையுமே சொல்ல, நான் யாரையும் சொன்னா எந்த கட்சியவாது சொன்னா, தற்குறிகள் இந்த கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்ததுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், சிறுத்தைகள் என்றால் தொல் திருமாவர்களுடைய கட்சி. ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்கூரிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான். இன்னைக்கு ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன், ரஜினியும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ரெடி ஆயிட்டாரு. ஆனா இமயமலையில போய் உட்காந்து யோசித்தார், ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரையா யோசிக்கிறார். சிவாஜி கணேசன், அவரை உடையா நடிகர் வேணும், கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகலா எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களரிவாள் புலவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கம் புனிதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் ஏதன்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள், ஆஹா ஓகா. அப்படிப்பட்ட நடிகரே அவரே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே, நம்ம நிலைமை என்ன யோசனை? கமலஹாசன் உலக நாயகன், ஆகாகா ஓகாகா, முதல்ல ஆத்தா ஆடு வெள்ளத்தா கோழி வெள்ளத்தா, ஆனால் நாயம் மட்டும் வளர்க்கல மயில, இப்பெல்லாம் என்னத்தான் வளர்த்தா அடகலத்தா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி என்ன நடிப்பு ஒன்றுன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அவரு என்ன நிலைமைக்கு ஆனார் யோசிக்கிறார். ரஜினிக்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து கடைசிக்கு ஆரம்பிப்போம்மா
அப்போ இமயமலையில் உத்தரவு கிடைக்குது, வேணாம் பாபா, வீணா போயிடுவேன். அந்த உத்தரவு இங்கே மேடையில் வந்து அதான் என் குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் மனசில் பட்டதை அப்படியே சொன்னார். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன். என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியாது. அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தெரியணும். ஒரு குழந்தை படிப்படியாக தானே வளரான். எந்த குழந்தையாவது பிறந்தோன்னே நேராக ராயபுரம் ஹோட்டலில் போய் 2 இட்லி கொடுப்பான்னு பிறந்தோன்னே இறங்கி ஓடுதா ஒரு குழந்தை? பிறந்தோன்னே இப்படியே பிறந்து படுக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும், கண்ணை பார்க்க 4 மாதம் ஆகும், அப்பா அப்பா அம்மா அம்மாங்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், எந்திரிச்சு உட்கார்றதுக்கு 8 மாதம் ஆகும், செவுத்த பிடிட்டு நிற்க 10 மாதம் ஆகும், செவுத்த பிடிச்சிக்கிட்டே நடப்பான் 11 மாதம். அப்புறம் வண்டியை வச்சு ஓட்டுவாங்க. நடந்து பேசி ஒரு 3-4 வயது வரை அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்தா தான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரம். ஒரு குழந்தை பிறந்தானே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொன்னே விடுவாங்க அந்த குழந்தைய. ஏதோ பேய் பிறந்திருக்கா, பிறந்தோன்னு பேசுகிறேன், என்னடா ஆச்சு, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை பேசணுன்னா யாரும் சந்தோஷப்படுவீங்களா? இல்லை ஒரு குழந்தை எந்திரிச்சு நேராக போய் எனக்கு யார் பிரசவம் பார்த்த டாக்டரு அப்படிங்கிறாங்க வச்சுருக்கேன். அந்த குழந்தைய யாராவது விரும்பி வீட்டுக்கு கூட்டி போவீங்களா? அச்சோ ஏதோ வித்தியாசமாக ஏதோ வீட்டில் நடக்குது, செய்வனை வச்சுட்டாங்க போல இருக்குன்னு நினைப்பான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்தோன்னே பாம்பை பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரோ ப்ரோ பாம்பை பிடிச்சி ஒரு குழந்தை விளாண்டா போட்டா வாயில நுறதான், எந்திரிக்கவே முடியாது.